கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 15ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று ஒரு கேள்விக்குரிய இங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு தங்க வேண்டுமென்றால், அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டுமென்றால், நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மனுஷர்களிடம் தேவன் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம் தேவனோடு வாசம் பண்ண வேண்டுமென்றால், அவரோடு கூட நாம் தங்க வேண்டுமென்றால், அவருடைய கூடாரத்திலே நாம் தங்க வேண்டுமென்றால், அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே காணப்படுகிறதா? அந்த நடக்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆம் பிரியமானவர்களே, யார் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவார்கள்? உத்தமனாய் நடக்கிறவர்கள், நீதியை நடப்பிக்கிறவர்கள், மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம் தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் வாழ்கிறோமா? நாம் உத்தமமாய் வாழ்ந்தோம் என்றால் நாம் கர்த்தரோடு கூட அவருடைய கூடாரத்திலே தங்க முடியும். அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நம் தேவனோடு வாசம் பண்ண வேண்டுமென்றால் தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இருந்தால் மாத்திரமே நாம் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும். ஏனென்றால் நம்மை உருவாக்கிய தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒருவரும் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? உத்தமமாய் நடக்கிறோமா? நீதியை நடப்பித்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? மனதார உண்மையை பேசுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு நோவா சஞ்சரித்து கொண்டு இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே நம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டுமென்றால் அவருக்கு பிரியமாய் நீதிமானாய் உத்தமனாய் நாம் இருக்க வேண்டும். கடைசி கால அழிவுகளுக்கு தப்பித்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் வாழ வேண்டும், உத்தமனாய் வாழ வேண்டும். அவரோடு கூட நாம் சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் காணப்படுகிறதா? நீதிமானாய் வாழ்கிறோமா? உத்தமனாய் வாழ்கிறோமா? நம்முடைய நடக்கை எப்படி காணப்படுகிறது? நம் தேவனுடைய கூடாரத்தில் தங்க வேண்டுமென்றால், அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டுமென்றால் நமக்குள்ளே உண்மை தேவை. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்திலே உண்மை காணப்படுகிறதா? நாம் உண்மையோடு வாழும்போது நம் தேவனுடைய கூடாரத்திலே தங்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு வாழ்கிறோமா? நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமனாய் இருக்கும்போது அவருக்கு முன்பாக
நீதியான காரியங்களை நடப்பிக்கும் போது நாம் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பிரியமாய் உத்தம இருதயத்தோடு வாழ்ந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, காலேபும் யோசுவாவும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை உத்தமம் காணப்படுகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோபு 1 அதிகாரம் 1 வசனத்திலே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாய் அவர் உண்மையோடு வாழ்ந்தும் அவருடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது. அந்த சோதனைகளை அவர் சகித்து கொண்டார். பிரியமானவர்களே, அவருடைய உத்தமத்திலே உறுதியாய் இருந்தார். ஒருபோதும் அவர் விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அவர் தேவன் மீது வைத்த உத்தமத்திலே உண்மையிலே அவர் உறுதியோடு இருந்தார். பிரியமானவர்களே, அந்த உறுதி நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்முடைய உத்தம இருதயத்திலே உறுதியோடு காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி விடாதபடிக்கு அவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். யோபுவின் வாழ்க்கையிலே அவர் நீதிமானாய் வாழ்ந்தார், உத்தமனாய் வாழ்ந்தார். ஆனாலும் சோதனைகள் வந்தது, சகித்து கொண்டார். முடிவிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் உண்மை காணப்பட வேண்டும். உத்தம இருதயம் நமக்கு வேண்டும். உத்தம இருதயத்தோடு நம் கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் பொருத்தனைகளை நிறைவேற்றும் போது நாம் என்னென்ன பொருத்தனைகளை தேவனுடைய சமூகத்திலே தெரிந்து கொண்டோமோ, என்னென்ன பொருத்தனைகள் செய்வோம் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்தோமோ, அந்த பொருத்தனையிலே உண்மை வேண்டும். நாம் எதை செய்தாலும் தேவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார். உத்தம இருதயம், உண்மையான ஒரு இருதயம் நமக்குள்ளே வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதிலாக இருக்கலாம், ஜெபிப்பதிலாக இருக்கலாம், வேத வசனங்களை தியானிப்பதில் இருக்கலாம். எந்த காரியத்திலும் நம்மிடத்தில் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் அவரிடம் நேரத்தை செலவிடும் போது அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் நம் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் செய்ய வேண்டும். அது செய்கிற வேலைகளாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், அல்லது தேவ சமூகத்திலே காத்திருக்கிற காரியங்களாக இருக்கலாம், நன்மை செய்வதிலே இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களாக இருக்கலாம். எதை செய்தாலும் நம்முடைய இருதயத்திலே உண்மை இருக்கிறதா? உண்மையுள்ள ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் கர்த்தரோடு கூட வாசம் பண்ண வேண்டுமென்றால், அவரோடு கூட தங்க வேண்டுமென்றால், அவருடைய கூடாரத்திலே நம்மை அவர் மறைத்து பாதுகாக்க வேண்டுமென்றால், நமக்குள்ளே உத்தமம் தேவை, உண்மை தேவை, நீதி தேவை, நியாயம் தேவை. மனதார நாம் உண்மையை பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே புறங்குறுகிற காரியங்கள், பொய்யான வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் வரக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய பேச்சை நாம் பேசக்கூடாது. மற்றவர்களுடைய குடும்பங்களில் உள்ள நிந்தையான பேச்சை நாம் எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் கர்த்தரோடு கூட வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது மாத்திரமே நம் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? அல்லது இந்த உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக அசுத்தங்களிலே சிக்கி பாவத்துக்கு அடிமையாய் வாழ்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, உத்தமனாய் நடக்கும்போது, நீதியாய் நடக்கும்போது அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட வாழ, அவரோடு கூட நடக்க, தேவனோடு கூட சஞ்சரிக்க நம்முடைய வாழ்க்கையிலே தகுதி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தத்தோடு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமத்தோடு வாழ்வோம். நம்முடைய உத்தம இருதயத்தை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண இடம் கொடுப்போம். நம்முடைய இருதயத்திலே உண்மை காணப்படட்டும். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பார்க்கிறவர். நம்முடைய உள்ளம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்கப்படுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாற்றுக்கும் விளைக்கங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். நேரு வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போவதாக. ரீபா லபா ரஷாலா கதரா ஷேகே லேதேனே மாக்காரா தரபலா ரீபா காரா ஷாக்காரா கதுரி கரதரபலா. இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. இப்பொழுது என்னுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பரிபூரண சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேர் மாத்திரமே சகாயர். உதவி செய்யுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கடன் பிரச்சனையை தீர்க்கும்படியாக கிருபதாங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை கண்டுகொள்ள கிருபதாங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிருங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கூடாரத்துக்குள்ளே எங்களை மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.